அண்மை செய்தி. வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தவிக தலைவர் விஜய் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தவிக தலைவர் விஜய் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். விவரங்கள் என்ன? சமீபத்தில் நாடாளுமன்றத்தினுடைய 2 அவைகளிலுமே இந்த வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. இந்த வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன. இதுல தமிழகத்துல ஆளும் கட்சியான திமுக இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்து இருக்கிறது. அதே வேளையில நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகம் இந்த வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து ஒரு வாரத்திற்கு முன்பு தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்கள்ல போராட்டத்திலும் ஈடுபட்டார்கள். இந்த நிலையில உச்சநீதிமன்றத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் சார்பில மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏஎன்ஐ நிறுவனம் இது தொடர்பான தகவலை வெளியிட்டிருக்கிறது. ஏற்கனவே திமுக அது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தை நாடி இந்த வகுப்பு வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக மனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில தவிக தலைவர் விஜயும் அவர் தரப்பிலிருந்து ஒரு மனுவை தாக்கல் செய்திருப்பது தெரிய வருகிறது. இது தொடர்பான விசாரணை 2 மனுக்களையும் ஒன்றாக இணைத்து விசாரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சட்ட நிபுணர்கள் தரப்புல கூறப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சரவணன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.